உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் மற்றும் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் மற்றும் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. முதலில் மேசம். இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சூரிய புத யோகத்தில் இருக்கிறார்கள். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் அற்புதமான பலன்களை செய்வார். சங்கடங்கள் அடங்கும், வருமானம் அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், பணியாளர்களின் உதவி கிடைக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் வருமானத்தில் தொய்வு இருக்காது. உங்கள் திறமை வெளிப்படும். வருமானத்திற்கான முயற்சிகள் பலனளிக்கும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி சாதகமாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். ராசியில் செவ்வாய் இணைவதால் நினைத்த காரியத்தை பிடிவாதமாக முடித்து காட்டுவார்கள். லாபஸ்தானத்தினை குரு பார்ப்பதால் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்றாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே சில பகையை விலை கொடுத்து வாங்கும்படியாக ஆகிவிடும். விரயச்சனி என்பதால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்தில் கேதிருப்பதால் தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஆட்கொள்ளும். விநாயகப் பெருமான் பரிகாரம்: விநாயகப் பெருமானை வழிபடுங்கள், விக்னங்கள் விலகும். அடுத்தது ரிஷபம். ராசியில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருப்பது அற்புதமான அமைப்பு. தொழில் ஸ்தானத்தில் உள்ள ராகு குருவின் பார்வையை பெற்றிருப்பதால் தொழில் சுணக்கமின்றி நடக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றிகரமாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சி சாதகமாகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் தொழில் முயற்சியில் வெற்றி பெறுவதோடு நல்ல லாபமும் கிடைக்கும். 9-10 11 இருப்பது சாதகம்தான். ராசியில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் யோகமாக இருந்தாலும் கூட அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்துவிடும் வாய்ப்பு உண்டு. 12இல் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களால் சில பிரச்சனைகளும் செலவும் ஏற்படலாம். சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. பரிகாரம்: பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்கள். அடுத்தது மிதுனம். ராசியில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். மிகவும் துணிச்சலாக செயல்படுவீர்கள். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. சில புதிய வீட்டுக்கு குடியேறும் வாய்ப்பு உண்டு. புதிய சொத்துக்களை வாங்குவதற்குள்ள தடைகள் நீங்கும். பொருளாதார நிலை உயரும். தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். விவசாயத்தில் லாபம் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இந்த தடைகள் விலகும். சகோதரர்களிடையே சர்ச்சைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து செல்லுங்கள். 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தையுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படும். 18/5/2026 இரவு 9:55 மணி முதல் 20/5/2026 இரவு 10:27 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மாலையில் விளக்கேற்ற வைத்து அம்மனை வழிபடுங்கள். அடுத்தது கடகம். சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறப்பான பலன்களை தரும். 10இல் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். கடகராசிக்கு உரியவர் 10இல் ஆட்சி பெற்றிருப்பது தொழில் ரீதியாக பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். மனதில் தெளிவு உண்டாக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் தைரியம் கூடும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் விலகும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் ராகு என்பதால் எதிலும் அவசரப்படக்கூடாது. அகலக்கால் வைக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. அவ்வப்பொழுது மனதில் குழப்பங்கள் ஏற்படும். 12இல் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். 9இல் சனி இருப்பதால் தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். 20/5/2026 இரவு 10:28 மணி முதல் 22/5/2026 அதிகாலை 1:55 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சிவபெருமானை வணங்குங்கள். உங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தீரும். அடுத்தது சிம்மம். சுகாதிபதி செவ்வாய் பாகியாதிபதியாக பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. வீடு வாசல் முதலிய விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் நல்ல யோகத்தில் இருப்பதால் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்திசாலித்தனமாக எதையும் சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். 11ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். தொழில்களில் நல்ல லாபம் கிடைக்கும். சிலர் புதிய தொழில்களை ஆரம்பிக்கும் வாய்ப்பு உண்டு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும்.
ராசிக்குள் கேது இருப்பதை மனதில் கொள்ள வேண்டும். அவ்வப்பொழுது சங்கடங்கள் வரத்தான் செய்யும். குடும்பத்தில் திடீரென்று பிரச்சனை வரும். காரணம் 7ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் சனியும் இருக்கிறார்கள். உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. 22/5/2026 அதிகாலை 1:56 மணி முதல் 25/3/2026 காலை 8:54 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: தினமும் காலையில் சூரிய பகவானை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. 6ஆம் இடத்தில் ராகுவும் பாகியஸ்தானத்தில் சூரியன் புதனும் இணைந்து உங்களுக்கு அற்புதம் நிகழ்த்துகிறார்கள். குருவின் பார்வை தன குடும்பஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் அமைவதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். தொழில் நல்ல லாபத்தோடு நடக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். 8க்குரிய செவ்வாய் 8இல் ஆட்சி பெற்றிருப்பதால் எதிர்பாராத மறைமுகமான சில பலன்கள் கிடைக்கும். வேலையில் மேலதிகாரிகளால் சிரமங்கள் உண்டு. அதிக பணிச்சுமையால் கஷ்டப்படுவீர்கள். கண்டகச்சனியும் அஷ்டம செவ்வாயும் இல்லறத்தில் எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கலாம் என்பதால் கணவன் மனைவி உறவுகளில் கவனம் தேவை. விரயஸ்தானத்தில் கேதிருப்பதால் திடீர் கோபம் மற்றும் அலைச்சல் உண்டாகும். உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். பரிகாரம்: சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்களது சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது துலாம். ராசிநாதன் பாகியஸ்தானத்தில் அமைந்தது சிறப்பு. 7க்குரியவன் 7இல் ஆட்சி பெற்று ராசியை பார்ப்பதும் சிறப்பு. குருவின் பார்வை ராசியில் விழுவதால் ராசி பலம் பெறுகிறது. 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்வார். உங்கள் செயல்பாடுகளால் முன்னேற்றத்தை நோக்கி நகர்வீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடிக்கக்கூடிய காலம் இது. சகோதரர்களின் ஆதரவு உண்டு. குடும்பம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நல்ல மரியாதை கிடைக்கும். எந்த புதிய முயற்சியை மேற்கொண்டாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. அஷ்டமத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். பொதுவெளியில் தேவையற்ற விஷயங்களை பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பரிகாரம்: துர்க்கை அம்மனை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் 6இல் இருக்கிறார் என்று அச்சப்பட வேண்டாம். 6ஆம் இடத்தில் இருந்தாலும் பலன் உண்டு. அவரே ராசிநாதனாக இருக்கிறார். 6ஆம் இடத்துக்குரியவர் 6ஆம் இடத்தில் இருப்பதால் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிரிகள் தொல்லை ஒழியும். தனக்கு கீழே வேலை செய்பவர்களை அனுசரித்து வேலை வாங்கி தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் வாங்க முடியும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும் உடனுக்குடன் சரியாகும். சுகஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையால் பாதிப்புகள் குறையும். நிம்மதி கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குலதெய்வத்தை மறந்துவிட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் மனத்தடைகளும் கருத்து வேறுபாடுகளும் வரலாம். ராசிநாதனே 6இல் இருப்பதால் சில நேரங்களில் உங்கள் வார்த்தையே உங்களுக்கு எதிராக கொண்டு போய் விட்டுவிடும். 8ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் செலவுகளில் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 18/5/2026 இரவு 9:55 மணி முதல் 20/5/2026 இரவு 10:27 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம நேரத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அடுத்தது தனுசு. 5க்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருப்பதும் 3ஆம் இடத்தில் ராகு பலமாக அமைந்திருப்பதும் ராசிநாதன் குரு சுக்கிரன் இணைந்து ராசியை பார்ப்பதும் 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதும் நல்ல பலனை தரும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். தெய்வ தரிசனம் உண்டு. முயற்சிகள் வெற்றியாகும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். வரவேண்டிய கடன்கள் வசூலாகும். நண்பர்கள் உதவுவார்கள். ஆடம்பர செலவு அதிகரிக்கும். வியாபார நெருக்கடிகள் தீர்ந்து தொழில் முன்னேற்றமாக நடக்கும். அர்த்தாஷ்டம சனி இருப்பதை மறந்துவிடக்கூடாது. சுகஸ்தானத்தில் சனி இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் இப்போதைக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம். 6க்குரிய சுக்கிரன் 7இல் இருப்பதால் குடும்ப உறவுகளில் சில சலசலப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகளில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். சந்திராஷ்டமம் 20/5/2026 இரவு 10:28 மணி முதல் 23/5/2026 அதிகாலை 1:55 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: ஸ்ரீராமனை வணங்குங்கள். அடுத்தது மகரம். சுகஸ்தானத்தில் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் உள்ள சனியும் உங்கள் முயற்சியை வெற்றிகரமாக மாற்றுவார்கள். பணிச்சுமை அதிகரித்தாலும் வேலையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலகும். நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். வியாபாரத்திலும் தொழிலிலும் மந்தகதி மாறி முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட கிடைக்கும். புதிய இடம் அல்லது வீடு வாங்கும் எண்ணம் நிறைவேறும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். உழைக்க வைத்து மேலே ஏற்றுவார். உறவினர்கள் உதவுவார்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். 2இல் ராகு இருப்பதால் பெரிய அளவில் மனக்கோட்டை கட்டி ஏமாற வேண்டாம்.
யாரிடமும் தேவையற்ற பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டமம் 23/5/2026 அதிகாலை 1:56 மணி முதல் 25/5/2026 காலை 8:54 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: சனி பகவானையும் விநாயகரையும் வணங்குங்கள், உங்கள் சங்கடங்கள் தீரும். அடுத்தது கும்பம். வெற்றி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு இணைந்திருப்பது அற்புதமான அமைப்பு. சிந்தனை ஓட்டம் சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முடியாமல் இருந்த வேலைகள் முடியும். நல்ல உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். தற்காலிக வேலை நிரந்தரமாகவும் பண நெருக்கடி தீரும். ராசியில் ராகு 2இல் சனி என்பதை மறந்துவிட வேண்டாம். வாக்கில் சுத்தம் வேண்டும். குடும்ப உறவுகளிடம் அன்பும் நம்பிக்கையும் வேண்டும். அவநம்பிக்கையை எக்காரணத்தை முன்னிட்டு வளர்த்துக்கொள்ள வேண்டாம். கேது 7ஆம் பாவத்தில் இருப்பதால் குடும்ப விஷயங்களில் பிடிப்பின்மை இருக்கும். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள், நலம் கிடைக்கும். அடுத்தது மீனம். ஜட குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் பாக்யாதிபதியும் கூட. 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் இருப்பது உங்களுடைய முயற்சிகளை வேகமாக்கி நற்பலன்களை கூட்டுவிக்கும். 6இல் உள்ள கேது உங்களுக்கு வரும் தடைகளை விலக்கி சிறப்பான வழியை காட்டுவார். நிதானத்தோடு எந்த வேலையும் செய்தால் வெற்றி உண்டு. விஐபிக்களின் ஆதரவு கிடைக்கும். இதுவரை பூர்த்தியாகாமல் இருந்த சில விஷயங்கள் உடனடியாக பூர்த்தியாகும். அதற்கான முயற்சியை நீங்கள் முழு மனதோடு முன்னெடுக்க வேண்டும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். தொழில் பிரச்சனைகள் தீரும். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். அவசரப்பட்டு காரியங்களை செய்து வருத்தப்படுவீர்கள். நிதானம் மட்டுமே இப்பொழுது பிரதானமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் திடீர் கோபமும் பதட்டமும் சில நேரங்களில் செய்யக்கூடாத வேலையை பேசக்கூடாத பேச்சையோ செய்ய வைத்து சிக்கலில் மாட்டிவிடும். பரிகாரம்: குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.